சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அயோத்தியா ஸ்பந்தம் 6வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்ப காட்சி என்னன்னா, கைகேயி ஏவ ராமபிரான் வனவாசம் புறப்படுவதுன்னு தீர்மானமாகிவிட்டது. அப்போ கைகேயிட்ட 2 விஷயங்களுக்கு மட்டும் ராமன் அனுமதி கேட்டுக்கொண்டான். இப்பவே நான் வனவாசம் ஆரம்பிச்சுடுறேன், ஆனால் ஒன்று, என் தாய் கௌசல்யாவிடம் சென்று வருகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கணும். எங்க அம்மாவை பார்ப்பதற்கு அனுமதி வேண்டும். 2, என் மனைவி சீத்தை என்னை நம்பி வந்தவள், அவளிடமும் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கணும். அதனால என் தாயையும் மனைவியையும் சந்தித்து விட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு புறப்படுகிறேன்னு சொல்கிறான் ராமன். அதற்கு கைகேயியும் அனுமதி அளிக்கிறாள். அதனால கைகேயின் அரண்மனையில் இருந்து புறப்பட்டு தன் தாய் கௌசல்யாவின் அரண்மனை நோக்கி ராமன் செல்கிறான். அப்போ என்னாச்சா, ராமன் வனவாசத்துக்கு ஏவப்பட்டு இருக்கிறான்ங்கிற செய்தி அதற்குள்ள அயோத்தி முழுவதும் பரவி விட்டது. எல்லாரும் பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்னடானா, இல்ல, ராமனுக்கு வனவாசம்ங்கிற செய்தி பரவியது. அப்போ மக்கள்லாம், அடடா, கைகேயி இப்படி ஒரு செயல் செய்து விட்டாளே, எங்கள் ராமன் வனவாசம் போவதா என்று மக்கள் எல்லாம் ராமன் மீது தங்களுக்குள்ள அன்பை வெளிப்படுத்தி, ஐயோ ராமனுக்கு வனவாசமா என்று மக்கள் எல்லாம் ராமன் மீது தங்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். அந்த பிரஜைகள், குடிமக்கள் தன் மீது கொண்ட அன்பை நினைத்து ராமன் புன்னகை செய்கிறான். அந்த புன்னகையைத்தான் இந்த ஸ்லோகத்தில் நாம் காண உள்ளோம். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். மனத்திரையில் இந்த காட்சி, ராமன் கைகேயி அரண்மனையிலிருந்து கௌசல்யா அரண்மனை நோக்கி செல்கிறான். மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். இந்த காட்சி மனத்திரையில், உங்கள் தொலைக்காட்சி திரையிலே இப்போது ஸ்லோகம் தெரிகிறது. சதீம் பரதமாதரம் கலுஷிதாந்தராம் குப்ஜயா விதாத்தும் அபிராதிதாம் பிரியசுதம் விதேனே வனே இதி ஸ்ருதிமுபாகதா புரஜனஸ்ய வாணி விபோ மிதஸ்மிதம் அசௌன்முகே ததிதமஸ்து மன்மானசே. அதாவது பொருள் என்னன்னா, மக்கள்லாம் பேசிக்கொள்கிறார்கள், ராமன் காதுல விழறான். சதீம் பரத மாதரம், இந்த பரதனுடைய தாய் கைகேயி இருக்காளே, அவள் உண்மையில் ராமனிடத்துல ரொம்ப அன்பு கொண்டவள். கௌசல்யா ராமன் மீது எவ்வளவு அன்பு காட்டினாளோ அதை விட கைகேயி ராமனிடத்தில் ஒருபடி மேலேயே அன்பு காட்டினான்னு தான் சொல்லணும். கைகேயிக்கு பரதனை விட ராமனை ரொம்ப பிடிக்கும். மேலும் ராமனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிற செய்தியை கூனி கைகேயியிடம் சொன்னபோது கைகேயி அவ்வளவு சந்தோஷப்பட்டா. ஒரு முத்து மாலையை கூனிக்கு பரிசளித்தாளாம், எவ்வளவு சிறந்த செய்தி சொன்னேன்னு. ஆனா அப்படிப்பட்ட கைகேயி என்னானா, கலுஷிதாந்தராம் குப்ஜயா, குப்ஜானா கூனின்னு அர்த்தம். அந்த மந்தரை கூனி இருக்காளே, அவளாலே மனசு அப்படியே விஷம் ஏற்றப்பட்டு மனசு முழுக்க அவளாலே பொல்யூட் ஆயிடுத்து, மாசுபட்டாள். அப்போ தூய மனத்தோடு தான் இருந்தாள், கூனியாலே மனம் கெட்டு போனாள். அப்படி மனத்திலே தீய எண்ணம் எழுந்ததால என்ன பண்ணான்னா, விதாத்தும் அபிராதிதாம், அந்த கூனிய திருப்திப்படுத்துறதுக்காக. ஏன்னா கைகேயிக்கு ராமனை காட்டுக்கு அனுப்பணுங்கிற எண்ணமே இல்லை. அந்த எண்ணம் உண்மையில் யாருக்குன்னா கூனிக்கு இருந்தது. அதற்கு ஆழ்வார்களும் கம்பரும் ஒரு காரணமும் சொல்கிறார்கள். என்னன்னா, கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை உண்டரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர்னு சின்ன வயசுல ராமன் வில்லிலே மண்ணுருண்டையை வைத்து அதை கூனியின் கூன் முதுகிலே அடித்தான். அதனால ராமனை பழிவாங்க வேண்டும் என்று கூனி நினைத்தாள் என்று இது ஆழ்வார்கள் கம்பருடைய அனுபவம். ஆக மொத்தம் அந்த கூனிய திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த கைகேயி கடைசியில என்ன பண்ணிட்டா, ஏன்னா ஏதோ தனக்கு அவ நல்லது சொல்றதா நினைச்சு, அதனால அவளை திருப்திப்படுத்தினா தனக்கு நல்லதுன்னு நினைச்சு என்ன பண்ணிட்டான்னா, பிரியசுதம் விதேனே வனம், தன்னுடைய ஆசை மகனான ராமனை. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, வில்லூர் சுவாமி பிரியசுதம்னுட்டார், கைகேயின் ஆசை மகன் ராமன்னார். ஏன்னா இத ராமபிரானே பின்னாடி சொல்கிறான், ஈந்தனன் எந்தை இவ்வரங்கள் ஈன்றவள் ஏவினாள் யானது சென்னி ஏந்தினேன். என்னை ஈன்றெடுத்த தாய் கைகேயி தான் காட்டுக்கு போக சொல்லியிருக்கான்னா. கைகேயா ஈன்றெடுத்த தாய். தசரதனும் கைகேய பார்த்து சொல்றான், வள்ளல் ராமன் உன் மைந்தன்னா. கைகேய பார்த்து ராமன் உன்னுடைய மகன்கிறான் தசரதன். இப்படியெல்லாம் சொல்லலாமான்னா, ஏன் சொல்லக்கூடாது? தாய் கையில் வளர்ந்திலன் வளர்த்தது தவத்தால் கேக்கையன் மடந்தை. ராமனை பெற்ற தாய் கௌசல்யாவா இருக்கலாம், ஆனா வளர்த்த தாய் கைகேயி அவ்வளவு வளர்ப்பு பாசம் காட்டினவள். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான்னா, கூனின்னு ஒருத்தி சொன்னதுக்காக
பிரியசுதம் விதேனே வனம், ஆசை மகனான ராமனையே போய் காட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டாளே இந்த கைகேயி, எங்க ராமன் காட்டுக்கு போகும் நிலை ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி இதிஸ்ருதி முபாகதா புரஜனஸ்ய வாணி விபோ, ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் இப்படி பேசிக்கொள்ள அந்த குரல் ராமா உன் காதில் கேட்டபோது மிதஸ்மிதம் அசௌன்முகே, உன்னுடைய முகத்திலே ஒரு மெல்லிய புன்னகை எழுந்ததே ராமா. ததிதமஸ்து மன்மானசே, அந்த புன்னகை இருக்கிறதே அதைத்தான் வடுவூரிலே புன்னகை மன்னனாக உன் முகத்தில் நீ காட்டுகிறாய். இந்த புன்னகை எப்போதும் அடியேன் மனத்திலே விளங்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, பரதனுடைய தாய் கைகேயி ராமன்ட்ட ரொம்ப அன்பு காட்டினா, கூனியாலே மனம் கெட்டு போய் ராமனையே காட்டுக்கு அனுப்பணும்னு துணிஞ்சுட்டாளே, கூனியை திருப்திப்படுத்துறதுக்காக யாராவது இந்த பிள்ளைய காட்டுக்கு அனுப்புவாளா என்றெல்லாம் மக்கள் புலம்ப, அதை கேட்டு நீ பூத்த மெல்லிய புன்னகை எப்போதும் அடியேன் மனத்திலே விளங்கட்டும்ங்கிறது ஸ்லோகத்தின் கருத்து. இப்ப அந்த 3 விஷயங்களை பார்த்துடுவோம். முதல் விஷயம், இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ஊர் மக்கள் பிரஜைகள் தன் மீது கொண்ட அன்பை நினைத்து, ஆகா மக்கள் என் மீது இவ்வளவு பாசம் வச்சிருக்காளே, எனக்கு வனவாசம்னா தங்களுக்கு ஏற்பட்ட துயர் போல் வருந்துகிறார்களே, எனக்கு ஒரு கஷ்டம் எனக்கு ஒரு வனவாசம்னா தங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் போல் மக்கள் வருந்துகிறார்களேன்னு அந்த அன்பை நினைத்து ராமன் புன்னகை செய்கிறான். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கேட்பார் பேச்சு கேட்கக்கூடாது. சுத்தி இருப்பவர் ஏதாவது சொல்லி கொண்டு இருப்பார், அதையெல்லாம் நாம கேட்பதுன்னு ஆரம்பிச்சா பெத்த பையனை காட்டுக்கு அனுப்புற லெவல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். இதை பத்தி நிறைய கதைகள்லாம் சொல்வார்கள். அதாவது ஒரு கணவன் மனைவி இருவரும் ஒரு கழுதையோடு சென்றார்கள். ஒருத்தர் சொன்னாராம், இவருக்கு என்னப்பா சாமர்த்தியமே இல்லை, யாராவது ஒருத்தர் கழுதை மேல ஏறி உட்காரலாமேன்னார். சரின்னு அவர் கழுதை மேல ஏறி உட்கார்ந்தார். மனைவி கீழே நடந்து போனா. அப்போ ஒருத்தன் சொன்னானா, இது என்னது இது, இவர் மட்டும் உட்கார்ந்துருக்கார், மனைவியை கீழே நடக்க விட்டுட்டாரே, கல் நெஞ்சக்காரன்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், மனைவியையும் சேர்த்து மேலே ஏற்றி கொண்டு போனார். அப்போ ஒருத்தன் சொன்னானா, கழுதைக்கு தாங்குமா, 2 பேர் இப்படி உட்காந்துருக்காங்களே, இவருக்கு ஈவிரக்கமே இல்லைன்னாலாம். அப்புறம் மனைவியை மட்டும் உட்கார வச்சுட்டு இவர் இறங்கி போனார், இவருக்கு அறிவு இல்லை, அவளை மட்டும் உட்கார வச்சிருக்காரேன்னாராம். அப்புறம் 2 பேரும் இறங்கி கழுதையோடு போனார்கள். இது என்னப்பா கழுதை போறது, யாரா ஒருத்தராவது ஏறி உட்காரலாமேன்னாராம். அப்போ ஊரார் ஒன்னொன்னு பேசுகிறார்கள்ங்கிறதுக்காக ஒன்னொன்னுக்கும் நாம செவிசாய்க்க நினைத்தோம்னா கடைசியா இந்த நிலைதான் ஏற்படும். கைகேயிட்ட அதான் ப்ராப்ளம். கூனி சொன்னதுதான் தனக்கு நன்மைன்னு நம்பினா பாருங்க, அது எந்த அளவில் கொண்டு வந்து விட்டது. இதுக்கு பின்னாடி தேவகாரியம் இருக்கிறதெல்லாம் அப்புறம். பிராக்டிக்கலா யாரோ ஒருத்தர் சொல்றாங்கிறதுக்காக அடுத்து நாம மாத்திட்டே போனா அப்ப என்ன பண்ணணும், நம் பெற்றோர்கள் பேச்சை கேட்க வேண்டும், ஆச்சாரியனுடைய பேச்சை கேட்க வேண்டும், சாஸ்திரங்கள் சொல்வதை கேட்கணும். மற்றபடி எல்லாரும் சொல்றதை கேட்கறதுன்னு ஆரம்பிச்சா வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. இதைத்தான் புன்னகை வாயிலாக ராமன் உணர்த்துகிறான். 3வது, இந்த புன்னகையை ரசிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன், வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். சதீம் பரத மாதரம் கலுஷிதாந்தராம் குப்ஜயா விதாத்தும் அபிராதிதாம் பிரியசுதம் விதேனேவனே இதிஸ்ருதி முபாகதா புரஜனஸ்ய வாணி விபோ மிதஸ்மிதம் அசௌன்முகே ததிதமஸ்து மன்மானசே என்று சொல்லி இந்த புன்னகையை ரசிப்போருக்கு மன தெளிவு உண்டாகும். ஏன்னா நம்ம பெற்றோர்கள், ஆச்சாரியர்கள், சாஸ்திரங்கள் அவ காட்டக்கூடிய வழியில் நாம் நடப்போம். அந்த தெளிவு என்பது இந்த ஸ்லோகத்தை சொல்வோருக்கு ராமன் அனுகிரகம் பண்ணுவான். நன்றி, வணக்கம்.